ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டின் ஃபார் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப மாதம் கூட ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பழைய சேனல் டெர்மினேட் ஆனதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போடுற ஒரு மூடே கிரியேட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணுறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதை தாண்டி நம்ம சேனல் ஏர் ட்ராப் அப்படின்றது தான் மெயின் மோட்டோவாக வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் இப்போ வரைக்குமே ஏர் ட்ராப் போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ, போஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்றீங்க. ஏர்ட்ராப் சீசன் கொஞ்சம் டெட்டாக இருந்துச்சு. அதாவது ஏர்ட்ராப் அப்படின்ற ஒரு க்ரேஸே டவுனாக இருந்ததுனால தான் நான் வீடியோ கொஞ்சம் கவர் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஏர்ட்ராப் தராங்க தரல அப்படின்றத தாண்டி நம்ம ஏன் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் மறுபடியும் நம்மளால முடிஞ்ச ஏர்ட்ராப் சீரீஸை கண்டினியூ பண்ணுவோம். ஏர்ட்ராப் தராங்க தரல அப்படின்றத செகண்டரியாக வச்சுக்கிட்டு நம்ம எஜுகேட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இருந்த சேனல் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோலையும் ஒரு ஏர்ட்ராப் தான் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால என்னால் ஒரு ஃப்ளோவாக பேச முடியல. ஸோ அதனால ரொம்ப இன்டெப்தான ஏர்ட்ராப் கவர் பண்ணாமல் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பற்றி தான் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது ஏர்ட்ராப் தரேன் அப்படின்றத அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட், எப்படி அதை கவர் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு எல்லாத்தையும் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா பேஸ் நெட்வொர்க் அப்படின்றது நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம். ZK Sync நெட்வொர்க், ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் எப்படி ஏர் ட்ராப் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பேஸ் நெட்வொர்க்லையும் ஏர் ட்ராப் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பில் இயர்ஸ் கணக்கில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் பேஸ் நெட்வொர்க்ல ஏர் ட்ராப் கொடுக்கல. பட் எப்போ வேணால் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவில் போயிட்டு இருக்கு. டெய்லி ஆன்சைன் ஆக்டிவிட்டி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கு கொடுத்துருவாங்கன்ற ஹோப்பில் அந்த பேஸ் நெட்வொர்க்கில் டஸ்ட் ஸ்வாப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பண்றது மூலமா டஸ்ட் ஸ்வாப்லயும் உங்களுக்கு இன்டராக்ஷன் கிரியேட் ஆகும். அதை தாண்டி பேஸ் நெட்வொர்க்ல இன்டராக்ஷன் கிரியேட் ஆகும். என்னைக்காவது திடீர்னு பேஸ் நெட்வொர்க்ல அந்த ஏர்ட்ராப் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஆன்சைன் ஆக்டிவிட்டி பேஸ்ல தான் கொடுப்பாங்க. அப்படின்றப்ப டஸ்ட் ஸ்வாப் நம்ம டெய்லி ஆன்சைன் ஆக்டிவிட்டி பண்றது மூலமா நமக்கு 2-in-1 ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா கவர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டஸ்ட் ஸ்வாப் அப்படின்றதுக்கான லிங்கை நான் டெலகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்கள் வேலெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலெட்டில் டி ஆப்ஸ் இருக்கும்ல அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். வேலெட்டோட கனெக்ட் பண்ண உடனே இதில் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நீங்கள் ஏன் ரெஃபரல் கோடை போட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% பூஸ்ட்டும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷயம் தான். ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 PP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறது நீங்கள் டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அந்த டைமர் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செக்இனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பின் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கும். இந்த ஸ்பின் அப்படின்ற காலம்ல உங்களுக்கு ரேண்டமா USDCயோ இல்ல PP பாயிண்ட்ஸோ கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்பின் அப்படின்றது முடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் குவெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த குவெஸ்ட் அப்படின்றது சோஷியல் அண்ட் ஆன்சைன் குவெஸ்ட். சோஷியல் குவெஸ்ட் என்னன்னா ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணணும், லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணணும், டிஸ்கார்ட்ல ஃபாலோ பண்ணணும், லைக் ரீட்வீட் பண்ணணும், இது மாதிரி டாஸ்க் இருக்கும். அதே மாதிரி ஆன்சைன் குவெஸ்ட் அப்படின்றது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு அது அவைலபிளா இல்லை. கீழே ஸ்வாப் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்வாப் அப்படின்றதுல இதுலேருந்து இதுக்கு ஸ்வாப் பண்ணு, இந்த டோக்கன்லேருந்து அந்த டோக்கனை ஸ்வாப் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஆன்சைன் குவெஸ்ட் கொடுப்பாங்க. அதை ஃபினிஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் கேஸ் ஃபீஸ் ரொம்ப செலவாகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேஸ் நெட்வொர்க்கில் பண்ணுறதுனால ரொம்ப கேஸ் ஃபீஸ் போகாது, ரொம்ப மினிமலாக தான் போகும். ஸோ அதனால் இந்த ஆன்சைன் குவெஸ்ட்டையும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நமக்கு உங்களுக்கு PP பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ண ஏர்ட்ராப் கண்டிப்பாக கொடுத்துருவாங்களா ப்ரோ அப்படின்னு நெக்ஸ்ட் டவுட் வரும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கீழே கொடுத்துருக்காங்க. PP will convert into dust token after TGE. அதாவது இந்த PP பாயிண்ட்ஸ் TGEக்கு அப்புறம் டஸ்ட் டோக்கனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இந்த PP பாயிண்ட்ஸ் அதிகமாக கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ ரொம்ப லேட்டா ப்ரோ நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். ஆல்ரெடி இந்த பேஸ் ஏர் டிராப்காக நிறைய இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா, அவங்களுக்கு இதில் ஒரு ஆடானும் இருக்குது. இங்கே மேலே ஏர் டிராப் அப்படின்றதுல உங்களோட நீங்கள் ஆல்ரெடி பேஸ் ஏர் டிராப் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பீங்களா ஆன்சைன் ஆக்டிவிட்டி, அந்த அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ணி செக் ரிவார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா
ஆல்ரெடி நீங்கள் பண்ண இன்ட்ராக்ஷனுக்கு உங்களுக்கு பல்க் ஆஃப் பிபி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன். இது கிடைச்சிச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து உங்களோட லீடர் போர்டில் வந்து ரொம்ப டாப்க்கு போக முடியும். நான் என்னோட பாயிண்ட் இன்னும் கிளைம் பண்ணலை. நான் வந்து அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிறேன். கிளைம் பண்ணாமலே நான் இப்போ வந்து ஒரு 1.57 லேக் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கேன். ஸோ அதையும் கிளைம் பண்ணேன் அப்படின்னா எப்படியும் 10K ரேஞ்சுக்குள்ளே வந்துடுவேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லீடர் போர்டில் முன்னாடி வர முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். ஸ்வாப் அதிகமாக பண்ணுங்கள். ஆன்சைன் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ண பிபி பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். டெய்லி குவெஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டாஸ்க். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏர் ட்ராப்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். அதை மாதிரி ஏர் ட்ராப் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கே ஃப்ளோ வராது அப்படின்றதுனால தான் ஒரு மினிமலான ஏர் ட்ராப்பை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோவை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்டெப்த்தான டாபிக் உள்ள போகலாம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த ஏர் ட்ராப் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஏர் ட்ராப் சீரிஸ் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென் see you, bye bye.